first session of the day 2 of the Adi Kalaikol workshop. She is a poet, okay va? And professor, obviously students எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதனால் உங்களுடைய சேட்டைகள் இதெல்லாம் வந்து மேம் ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எல்லாருமே சேட்டையெல்லாம் தாண்டி ரொம்ப சமத்தாக தான் இருக்கீங்க. நான் நேற்றுலேருந்தே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேம்க்கு ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்துடலாமா? வணக்கம். தெரியுது உங்களோட கோஆப்ரேஷன் எனக்கு புரியுது. அண்டர்ஸ்டாண்டிங் போயட்ரி இன் லிட்ரேச்சர் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் டு பாரதியார் அண்ட் மாடர்ன் போயட்ஸ், இந்த தலைப்பின் கீழ் முதல் உரை நிகழ்த்துவதற்காக உங்களுடைய பலத்த கரவொலியோடு முனைவர் நவீனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Thank you so much, Arun, for the introduction. Very good morning, everyone. Am I audible? எல்லாருக்கும் எப்படி இருக்கு டே? How is it going? Okay. So, before we start, இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவிதை ஏன் எழுதணும், அதாவது இன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், வகைமைகள் எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. நாவல் பற்றி, கட்டுரைகள் பற்றி, போயட்ரி பற்றி எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்து நம்ம கவிதைகளோடு ஆரம்பிக்கிறோம். கவிதை ஏன் எழுதணும்? ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும் இல்லையா? கவிதை ஏன் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனிபடி? முதல்ல எதுக்காக எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் எழுதுறாங்கன்னா அவங்க சொல்ல வர விஷயத்தை வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நம்ம ஸ்டோரியாவோ இல்லை ஒரு நாவலாவோ இது மாதிரி பெருசாகிறோன்னா அவங்க சொல்ல வர விஷயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சில பேர் வாசிக்க ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. கவிதைனா கவிதையும் வந்து நிறைய லைனில் எழுதுறவங்க இருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதா சொல்ல வர விஷயத்தையும் அவங்களால சொல்லிட முடியும். படிக்கிறவங்களும் அவங்க சொல்ல வர விஷயத்த கவிதைங்கிறது கொஞ்சமாக தானே இருக்கும், சரி ஈஸியாக படிச்சுக்குவோம். சரி, கவிதை எழுதுறவங்க வந்து கொஞ்சம் நயத்தோடு அவங்க எழுதுகிற வார்த்தைகள்லாம் கொஞ்சம் படிக்க வந்து நல்லாயிருக்கும். ஸ்டோரி அதெல்லாம் விட கவிதை வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும், படிக்க நல்லாவும் இருக்கும், சீக்கிரமாகவும் படிச்சிருவோம், சொல்ல வர விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுப்போம். அதனால் கவிதை எழுதணும். தேங்க்யூ. என் பேர் வைஷாலி, தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரேன். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதுன்னு அப்படி இருக்குல்ல, கவிதை வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து கதைனா நம்ம வந்துட்டு அதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுவோம் பெருசாக. கவிதை மூலமாக வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தையும் ஒரு 2 வரியில் அடக்கிட முடியும்னு ஒரு கவிதையில் சுருங்க சொல்லி விளங்க, என்னோட பார்வையில் என்னோட உணர்தல் வந்து சுருங்க சொல்லி விளங்க வைப்பது கவிதை அப்படின்னு. நன்றி. தேங்க்யூ. என் பேர் ஆல்பர்ட் செல்வம், தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்திருக்கேன். நான் வந்து கவிதை எப்படி பார்க்குறேன்னா என்னோட வழிகளையும் என்னோட உணர்வுகளையும் கவிதையாக்கி அந்த மாதிரி தான் நான் கவிதை இது வரைக்கும் எழுதியிருக்கிறேன். இனிமேல் நான் அந்த மாதிரி என்னோட வாசிப்பு எல்லாமே அந்த மாதிரி கவிதைகளாக தான் இருக்கும். தேங்க்யூ. அங்கே அந்த மைக் பாஸ் பண்ணுறீங்களா? வணக்கம் மேடம், என் பேர் ராம்தாஸ் காந்தி, நான் பழனியிலிருந்து வர்றேன். இது யார் சொன்ன மேற்கோள்னு தெரியல. கவிதையை பற்றி சொல்லும்போது ஊசி முனையில் விரியும் அரங்கம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னவங்க பேர் ஞாபகம் இல்லை. ஊசி முனையில் விரிகிற அரங்கம்னு சொன்னாங்க. சிறுகதை, நாவல் மாதிரியான இலக்கியத்தோட மற்ற வடிவங்களை காட்டிலும் ரொம்ப அடர்த்தி, அழுத்தம் கூடியதாக கவிதையோட வடிவத்தை பார்க்க நேற்று பாடலாசிரியர் யுகபாரதி சாரோட ஒரு உரை கிடைச்சது, பேசினாங்க. இப்போ அவரோட முதல் பாடல் வந்து பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன்னு. இதை சாதாரணமாக ஒரு திரைப்பாடல்னு நம்ம கடந்து போக முடியாது. அதில் அவர் வந்து ஒரு வரி எழுதியிருப்பார். நாயகன் நாயகிக்கு ₹1 நாணயத்தை நினைவாக கொடுத்துட்டு போகிறது தான் பாட்டோட கரு. அதில் ஒரு வரி எழுதியிருப்பார், என்ன சொல்லி காசு தந்தாய் எண்ணி எண்ணி பார்க்கிறேன் அப்படின்னு. 2 பொருள்பட ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறத இரட்டுற மொழிதல் அணின்னு நம்ம இலக்கணம் சொல்லுது. அதைத்தான் யுகபாரதி சார் அதில் பயன்படுத்தியிருப்பார். ஒரே வரி தான், என்ன சொல்லி காசு தந்தாய் எண்ணி எண்ணி பார்க்கிறேன். ₹1 நம்ம எண்ண முடியாது, ஆனால் இந்த எண்ணுதல் சிந்திச்சு பார்க்குறேங்கிறத அதை நம்ம பொருள் கொள்ளலாம். இதுதான் கவிதையில் இருக்கிற வசதி. நன்றி. எனிபடி எல்ஸ்? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என் பேர் ஹரிஹரன், நான் ஊட்டியிலேருந்து வரேன். ஓகே. இப்போ நமக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அதை மோஸ்ட்டாக யாராலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. போய்ட்ரின்றது ஒரு வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் தான். ஐ எம் ஆல்சோ அன் அஸ்பைரிங் அ போயட். இப்போ நமக்கு ஹாப்பினஸாக இருந்தாலும், சேடாக இருந்தாலும், லவ், ட்ராமா, பெயின் எதுவாக இருந்தாலும் ஒரு போயிட் என்ன பண்ணுவார்னா யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரே வே ஒரு போம் தான், ஒரு கவிதைனால தான் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. நம்ம பாஸ்ட்லேருந்து பார்த்தாலுமே லிட்ரேச்சர் முதற்கொண்டுமே வந்துட்டு நமக்கு போய்ட்ரி வழியாக நிறைய லிட்ரேச்சர்ஸ், மேஜர் லிட்ரேச்சர்ஸ் போய்ட்ரி வழியாக தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது. லைக் கிரீக், ஈவன் இந்தியன் மித்னாலுமே நமக்கு
வந்துட்டு பழங்காலத்து இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கவிதை நாள் தான் வந்துட்டு எல்லாமே ஆரம்பித்ததே கவிதை நாள் தான். கம்பராமாயணம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆனது போயிட்ரியில் தான். போயிட்ரி வந்துட்டு நம்மளோட எமோஷன். போயிட்ரின்றது ஒரு எமோஷன். Nothing major, just emotions are poetry. Thank you, ma'am. இன்னும் வேறு யாராவது பேசணுமா? என்னோட பேர் அகத்தியன். நான் தர்மபுரியில் வரேன். எனக்கு வந்து ஓவியம்லாம் பிடிக்கும். ஓவியம் நான் நிறைய வரைவேன். ஆனால் என்னோட ஓவியம் வரைகிறதுக்கு நான் எடுத்துக்கொள்கிற அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பதால் எனக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயத்த, நான் பார்க்க வேண்டிய அந்த வழிகளை நான் கவிதை மூலமாக சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் நான் கவிதையை சூஸ் பண்ணேன். அந்த நேரங்கள் வந்து குறைவாக முன்னே இனிமேல் தான் எழுதல அதிகமாக எழுதுனதில்லை. ஒரு 4-5 கவிதைகள் எழுதியிருக்கேன். அது கவிதைகளாக இல்லை, ஏதோ எனக்குள்ளே தோண நான் பார்த்த விஷுவலை வரிகள் மூலமாக மாற்றியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. என் பேர் ஸ்ரீ விக்னேஷ். நான் எப்படி பார்க்குறேன்னா, கவிதையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக சொல்லும் கவிதைங்கிறது. எப்படின்னா, ஒரு கவிதை நான் வந்து இணையத்தில் படித்தேன், இப்போ வரைக்கும் தேடி இருந்தேன், கிடைக்கல பட்டுன்னு. அது என்னன்னா, தரையில் கால் படாதவன் நிலத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு வருது. அந்த தொகுப்பு ஒரு 10 கவிதை கிட்ட அந்த பார்த்தேன் இன்ஸ்டால. அந்த ஒவ்வொரு கவிதையுமே ரொம்ப ஆழமான கருத்துக்களா, ரொம்ப ஒரு 2 நாள் 3 நாளைக்கு வந்து வேற எதையுமே பற்றி என்னால் யோசிக்க முடியாத அளவுக்கு அது வந்து எனக்குள்ள ரொம்ப பாதிச்சுது அந்த கவிதைகள். அந்த மாதிரி வந்து கவிதைங்கிறது ஒரு சின்ன விஷயமா இருக்கு. ஒரு 3-4 வரிகள்ல இருந்தாலுமே அதோடைய தாக்கங்கிறது, அதோடைய கருத்து அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் கவிதையோடைய கருத்தை நான் பார்க்குறேன். தேங்க்யூ. நிறைய ரெஸ்பான்சஸ் கொடுத்தீங்க. ஆக்சுவலாக கவிதைங்கிறது வந்து நீங்கள் சொன்ன எல்லாத்தோட மிக்சர் தான். ஆனால் இதில் ஒரு பெக்யூலியாரிட்டி இருக்குது, அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எழுத வர எல்லாருமே பெரிய நாவல் எழுதுகிறவங்களா இருக்கும், ரொம்ப பெரிய எபிக்ஸ் மாதிரி ரொம்ப பெரிய இதிகாச நூல்கள் எழுதுகிற வரைக்கும், பெருசாக எழுதுகிற வரைக்கும் கூட அவங்க ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப காலகட்டம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கவிதையில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன கவிதையாவது அவங்க எழுதி அந்த கவிதையை பிரசுரமாக்காமல் அவங்களே வச்சுட்டு கூட நாடகமோ ட்ராமாவோ நாவலோ இல்லைன்னா கட்டுரைகளோ எழுதி கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். பெரிய வகைமைகளை எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லா எழுத்தாளர்களுமே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கவிதை கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க, கவிதையிலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. கவிதைன்றப்போ அதில் ஃப்ராய்டோட ஐடியாவை சொல்லி நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அந்த உள்மன தாக்கம் பற்றின விஷயங்களை அவர் தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிப்ரெஸ்ட் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்கிறார். அது என்னென்னா, மனுஷனுக்கே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் எதையுமே நடக்கும்போது அதை ஃபீல் பண்ணுறதை விட நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பேனில் அதை ஃபீல் பண்ணுறது தான் அதிகங்கிறது தான் இந்த சைக்கோ அனாலிசிஸ் ரிசர்ச் பண்ண எல்லாருமே சொல்லக்கூடியது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்கிறேனே. இங்கே இருக்கும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், புதுசாக பார்த்த ஃபேஸஸ் ஆகட்டும், இல்லைன்னா இப்படி வந்துட்டு போகிற கெஸ்ட் ஆகட்டும், எல்லாரையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு 10 days கழிச்சோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க இதே விஷயம்தான் அங்கேயும் ஞாபகம் வருமா, இல்லைன்னா மனசுக்குள்ள ஆழமாக இன்னைக்கு உங்களுக்கு உள்ளே போய் செட்டில் ஆகிருக்கிற விஷயங்கள் வெளியில் வருமா? சொல்லுங்க. இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே மேலோட்டமாக ஷாலோ ஐடியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த மொமெண்ட்ல நடக்குது, அதை அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. இதை உங்கள் மனசு வாங்கி உள்ளே வச்சுக்கும். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட தாட்ஸை ரீவிசிட் பண்ணுவீங்க. அன்றைக்கி அங்கே போனோம்ல, அப்படி இருந்தோம்ல, இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துருக்கீங்க, ஒரு பையனை பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருந்தானே, அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலேன்னு ட்ரெஸ் வரைக்கும் ரொம்ப பெக்யூலியராக அப்போ ஞாபகம் வரும். இப்போ அதை நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்களான்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஃபீலிங்கில் இருக்காது. ஆனால் அது எப்போ தான் ஃபீல் ஆக போகுது அப்படின்னா, ரிப்ரெஸ்ட் இமோஷனாக உள்ளே போய் செட்டிலாக இருக்கும். நீங்கள் லேட்டர் கொஞ்ச நாள் கழித்து இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீவிசிட் பண்ணி பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அது நடக்கும். நான் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுதுன்னு வச்சுப்போமே. உங்கள் பக்கத்து சீட்டில் ஜன்னலோரத்தில் உட்காந்துருந்த ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார்.
உங்களுக்கு சின்ன சின்ன காயங்களோடு அது முடிஞ்சு போச்சு. ஆனால் பக்கத்தில் இருந்தவர் இறந்து போயிட்டார். அன்னைக்கு நிலைமைக்கு அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு காயம் இருக்கும், நீங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க, வீட்டுக்கு போயிடுவீங்க. அந்த மொமெண்ட்டில் அந்த மரணம் உங்களை பாதிக்குமா? நீங்களும் உங்கள் கூட இருந்தவரும் சேர்ந்து சந்தித்த விபத்து. ஆனால் அந்த மொமெண்ட்டில் அந்த மரணம் உங்களை பாதிக்காது. அது எப்போ பாதிக்கும்னா, உங்கள் உடம்பெல்லாம் சரியானதுக்கப்புறம் நீங்கள் எழுந்து நார்மலாக நடந்து நார்மலாக சாப்பிட்டு நார்மலாக உங்கள் விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளே அது வந்து உட்கார்ந்துருக்கிறது வெளியில் வரும். நம்ம கவிதை நீங்கள் உங்களுக்காக எழுத போகிறீங்க. கவிதையை யாருக்காகவும் எழுதாதீங்க, உங்கள் எழுத்துக்களை யாருக்காகவும் எழுதாதீங்க. உங்கள் எழுத்துக்களை முதல்ல உங்களா இருக்கோமே, நம்ம பக்கத்தில் ட்ராவல் பண்ண ஒருத்தர் இருந்தானே, அவன் இன்னைக்கு இல்லையே. இப்போ மரணங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்? மரணங்கிறது நம்மளை எப்படி தாக்கியிருக்கு? அந்த ஆளை உங்களுக்கு முகம் மட்டும்தான் தெரியும், அந்த ஆளை யாருன்னே தெரியாது, அவரோட முகவரி தெரியாது, யார் இறந்தாங்கன்ற ஐடென்டிட்டி எதுவுமே தெரியாது, எப்படி இறந்தான்னு கூட தெரியாது. ஆக்சிடென்ட் ஆனால் தலையில் அடிபட்டுச்சா, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாரா, எப்படி இறந்தாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவருக்காக நீங்கள் பரிதாபப்படுவீங்கல்ல, அந்த இமோஷனுக்கு பேர் தான் ரிப்ரெஸ்ட் இமோஷன். அந்த ரிப்ரெஸ்ட் இமோஷனில் இருந்து வரக்கூடிய கவிதைகள் தான் ஒரிஜினலாக நல்ல கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஃப்ராய்ட் சொல்கிறார். ஸோ இந்த கவிதைங்கிறதுல வந்து நிறைய கேட்டகரைசேஷன் இருக்குது. என்னென்னா, பொதுவாக இதை ரிசர்ச் பண்ணுறவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 விதமாக சொல்கிறாங்க. ரைட் ஃப்ரம் த பிகினிங் நம்ம வந்து இப்போ தமிழ் லிட்ரேச்சரில் எடுத்தோம்னாலும் க்ரீக் லாட்டின் லிட்ரேச்சரில் எடுத்தோம்னாலும், ஏன்னா கவிதைகள் பிறந்தது, கவிதைகளோட பிறப்பிடம்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஏர்லி டைம்ஸில் கிளாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஆதி காலத்தில் கவிதைகள் இருந்திருக்கு அப்படின்னா அந்த கவிதையோட பிறப்பிடம் பார்க்கும்போது மோஸ்ட்லி வெஸ்டர்னில் வந்து க்ரீக் அண்ட் லாட்டின், இந்த பக்கம் தமிழில் தான் கவிதைகள் வந்து பிறந்திருக்கு. ஸோ கவிதையோட பர்பஸாக முதல்ல என்ன இருந்திருக்குன்னா, எழுத்து வடிவம் தோன்றதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு மொழியில் எழுத்து அப்படிங்கிறது தோன்றதுக்கு முன்னாடியே கவிதைகள் இருந்திருக்கு. இதுக்கான ஒரு சாட்சி என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, க்ரீக் லிட்ரேச்சரில் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் சொல்கிறதாகட்டும், இங்கே நமக்கு தொல்காப்பியம் வந்து கவிதை எழுதுறதுக்கான இலக்கண குறிப்புகள்லாம் கொடுத்துருக்கிறதுலேருந்து அதுக்கு முன்னாடி கவிதை எப்படி இருந்ததுங்கிறத ட்ரேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுல இருந்தோம். என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கிறது, இப்போ அரிஸ்டாட்டிலோட பொய்டிக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா அதில் எல்லாமே அவர் சொல்லியிருக்கிறது கவிதையை வந்து எப்படி சத்தமாக நேரேட் பண்ணணும், கவிதை எப்படி சத்தமாக ஒரு கும்பலுக்கு வந்து சொல்லி காட்டணுங்கிறதுக்கு தான் வரைமுறைகள் கொடுத்துருக்காங்க. கவிதையை எப்படி எழுதணுங்கிறதுக்கு வரைமுறையை விட கவிதையை வந்து எப்படி சொல்லி காட்டணும் அப்படின்னு. அப்போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவிதைங்கிறது எழுத்து வடிவம் தோன்றதுக்கு முன்னாடியே ஓரலாகவே வாய் வழியாக சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய வகைமையாக இருந்திருக்கு. வாய் வழியாகவே சத்தம் போட்டு ஆக்ஷனோட கவிதையை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கவிதையோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடகம். ஒருத்தர் நின்று சொன்னது கவிதை, இன்னொரு 4-5 பேர் நின்று அதுக்கு ஒரு பிளாட் வச்சு சத்தமாக சொன்னது நாடகம். அதுக்கப்புறம் அந்த நாடகத்தை ரிட்டன் ஃபார்மில் எழுதுகிறாங்க, நாடகமாக எழுதாமல் அதை ஒரு டெஸ்கிரிப்ஷனோட சேர்த்து எழுதுகிறாங்க, அது நாவல். ஸோ இது எல்லாமே பிறந்த இடம் என்னன்னு பார்த்தா கவிதை தான். அதனால தான் நமக்கு ஆதி குடிகள்கிட்ட இருந்த அந்த ஜெனட்டிக் ஐடியாவே நமக்கு பாஸ் ஆனதுனாலேயோ என்னன்னு தெரியல, எழுத வர எல்லாருமே முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கவிதைகள்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கவிதை வந்து எல்லா வகைமைகளுக்கும் பிறப்பிடமாக இருக்குது. கவிதைக்கு தான் நிறைய டெஸ்கிரிப்ஷன் இருக்குது. கவிதை எப்படி எழுதணும், எப்படி எழுதக்கூடாது, கவிதை ஏன் எழுதணும், எதுக்காக எழுதணும்னு நிறைய ஆராய்ச்சி வந்து கவிதை மேலே தான் நடந்திருக்கு. ஸோ கவிதை வந்து 3 டிஃப்ரெண்ட் லேயரில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பேசிக், ரொம்ப பேசிக்காக இருக்கிற கவிதைகள், அதுக்கப்புறமா இன்டர்மீடியட் இடைநிலை கவிதைகள், அப்புறம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு கவிதைகள்னு சொல்கிறாங்க. இந்த கேட்டகரைசேஷன் ஏன் வருது அப்படின்னா, இப்போ இவர் சொன்னார் இல்லையா, ஒரு கவிதை ஒரு பொருள் கொடுக்குறதும், ஒரு கவிதை படிக்கும்போது அதுலேருந்து பல முடிச்சுகள் அவிழ்ந்து பல பொருள் கொடுக்குறதும் பொறுத்து அந்த கவிதையோட தரத்தை வந்து வகைமைப்படுத்துகிறாங்க. நேரடியாக அர்த்தம் கொடுக்குற கேட்டகரி ஒன்று, அதுக்கப்புறம் அந்த நேரடி அர்த்தங்கள்லையே நிறைய விதமான அர்த்தங்களை கொடுக்குறது அட்வான்ஸ்டு, நேரடி அர்த்தத்துலேருந்து கொஞ்சம் இன்னும் அதிகமான புரிதலை கொடுக்குறது இடைநிலை கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஒருத்தர் எழுத ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேசிக்கான ஹியூமன் இன்ஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம எழுத ஆரம்பிக்கிறப்போ, கவிதையில் ஆரம்பிக்கிறோன்னா நம்ம என்ன செய்வோம், யாரையாவது ஒருத்தரை வாசிச்சிருப்போம், நமக்கு யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மனுஷபுத்திரன் கவிதைகளை நான் வாசிச்சுக்கிட்டேன்னு வச்சுப்போமே, நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ்க்கே இருக்கிறது இமிட்டேஷன். முதல்ல என்ன பண்ணுவோம், இமிட்டேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க அப்படி எழுதிப்பாங்க, ஒரு வரி நமக்கு பிடிச்சிரும், ஒரு வார்த்தை நமக்கு பிடிச்சிரும், ஒரு ஐடியா நமக்கு பிடிச்சிரும், ஏதோ ஒரு விஷயம் அதில் நம்ம ஸ்டிக் ஆன் ஆயிடும். அந்த ஒரு விஷயத்தை எடுத்துப்போம், அதையே நம்ம கவிதையாக்கி பார்க்கக்கூடாது, நம்ம சொந்தமாக எழுதி பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக அந்த கவிதைகள் எல்லாமே பேசிக்கில் வருது. நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணாமல் இமிட்டேஷனோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்த மைண்டில் வச்சு அது சார்ந்து ரொம்ப பேசிக்கான கவிதைகளை எழுதாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த நான் சொன்ன அட்வான்ஸ்டு கவிதைகளை எழுத முடியாது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மனசுக்குள்ள மேலோட்டமாக சில வார்த்தைகள் இருக்கும். அதாவது வார்த்தைகள் இப்போ பிரெயினில் நிறைய அடுக்குகள் இருக்கு இல்லையா, அந்த அடுக்குகளில் என்ன செய்யும்னா, நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இருக்கும்ல, அது மேலே இருக்கிற ஷாலோ லேயரில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தீந்து போகுது அப்படிங்கிறத நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தீந்து போகிற வார்த்தை எனக்கு மேலே ஷாலோ லேயரில் இருக்கும். அதுக்கடுத்து அருகி போதல் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தெரியும், ஆனால் அதை நான் டே டு டே லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னா கிடையாது. அப்போ அந்த வார்த்தை அடி அடுக்குகளில் இருக்கும். இப்போது கவிதை எழுதுகிற மனநிலை உருவாகும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல சரியோ தப்போ நல்ல கவிதையோ அட்வான்ஸ் லெவல் கவிதை தான் எழுதணும்னு நினச்சி எழுதாமல் ஆரம்பம் பேசிக்கில் ஆரம்பிக்கணும். அந்த பேசிக் கவிதைகளை நீங்கள் கசக்கி கூட தூக்கி போட்டுடலாம், அதை நீங்கள் எதையுமே பப்ளிஷ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த பேசிக் கவிதைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட கவிதை எழுத போகிற அந்த பிளாட்ஃபார்ம், அந்த அடித்தளத்தை அதுதான் நிர்ணயிக்க போகுது. இப்போ நீங்கள் அப்படியே எழுதிட்டே இருக்கும்போது தீர்ந்து போதல்ன்ற வார்த்தை ஒரு பாயிண்ட்ல உங்களை விட்டு போய் அருகே போதல்ன்ற வார்த்தை உட்காரும், உங்கள் கவிதையில் உட்காரும். நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஸோ ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவிதை எழுதுகிற மனநிலையும் அந்த மனநிலையை தாண்டி அதுக்கான ப்ராக்டிஸ். நீங்கள் நினைக்கிறீங்களா கவிதை எழுதுகிறவங்களோ இல்லைன்னா பெரிய பெரிய இலக்கியங்கள் படைக்கிறவங்களோ ஜஸ்ட் லைக் தட் எடுத்தோடனே அப்படியே எழுதிடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாருமே அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ரொம்ப சின்சியரான ரொம்ப டெடிக்கேட்டடான ப்ராக்டிஸ் இருக்குது. நான் நிறைய ரைட்டர்ஸை பற்றி படித்ததுனால கேள்விப்பட்டதுனால சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சு வெங்கடேசனோடது இப்போ ரீசெண்டாக புக் பேர் யாராவது சொல்கிறீங்களா? சு வெங்கடேசனோடது வேல்பாரி. இன்னும் ஃபர்ஸ்ட் புக்கு காவல் கோட்டம். வெரி குட். ஸோ வேல்பாரி எழுதினதை வச்சுப்போம். வேல்பாரியோட இன்ட்ரோடக்ஷனில் அவர் சொல்லியிருக்காரு, வேல்பாரி எழுத ஆரம்பிக்கும் போது ரூம்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு வேல்பாரி எழுத ஆரம்பிக்கும் போது அவரோட பொண்ணு குட்டி பொண்ணு, சின்ன பொண்ணு. நான் கதவை திறந்துட்டு வெளியில பார்க்குறேன், அவள் வளர்ந்து நிற்கிறா அப்படின்னு எழுதியிருக்காரு. லிட்ரலி நான் உள்ளே போய் எழுதிட்டு அத்தனை வருஷம் கழிச்சு வெளியில் வந்தேன்றது கிடையாது. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவ்வளோ லாங் இயர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த புக்கை நான் எழுதி முடிச்சிருக்கேங்கிறார். அதே மாதிரி பா வெங்கடேசன் தாண்டவராயன் கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. அந்த மாதிரி புக்கெல்லாம் அவர் எழுதும்போது அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் என்னன்னா, ரொம்ப வருஷமா ஒரு கிட்டத்தட்ட 30-40 வருடங்களா தினமும் காலையில் 1 மணி நேரம் சாயங்காலம் 1 மணி நேரம் படிப்பாராம். தமிழும் ஆங்கிலமும் காலையில் 1 மணி நேரம் சாயங்காலம் 1 மணி நேரம் வாசிப்பாராம். தினமும் 3 மணி நேரம் என்ன எழுதலைன்னு எனக்கு ஐடியாலாம் இல்லை. 3 மணி நேரம் நான் கம்ப்யூட்டரை திறந்து உட்காந்துருவேன். 3 மணி நேரம் தேவையில்லாததை கூட நான் தட்டிக்கிட்டே இருப்பேன். ஸோ டோட்டலாக இவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஷாலோ ஐடியாஸ்ன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அதை வெளியில் எடுக்கணும். நீங்கள் எடுத்த உடனே முதல் கவிதையே ரொம்ப நல்ல தீர்க்கமான கவிதையாக எழுதி முடிச்சிடணுங்கிற எண்ணத்தோட எழுத ஆரம்பித்தா உங்களோட எழுத்து பயணம் முதல்ல முடங்கி போகும். இன்னும் ஒன்று, நம்ம அப்படி எழுதலையே இப்படி எழுதலையேன்னு பார் செட் பண்ணிட்டு இவங்கள மாதிரி ஒரு கவிதை நம்மளால் எழுத முடியலையேன்னு முதல் கவிதையிலே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் அதை தொடர முடியாது. ஸோ ரொம்ப பேசிக்கான ஐடியாவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
எழுதணும்னு நினைக்கிறீங்களா? எழுதுங்க. அது நல்ல கவிதையோ கெட்ட கவிதையோ எல்லாருக்கும் பிடிக்கிற கவிதையோ, நீங்கள் ஏன் எழுத ஆரம்பிக்கிற எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி ஐஜிலேயும் சரி பார்க்குற இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, எழுத ஆரம்பித்தாலே உடனே அதை எஃபியில் போஸ்ட் பண்ணும், உடனே அதை ஐஜியில் போஸ்ட் பண்ணும். ஒரு 4 பேர் வந்து ஒரு தேவையில்லாத கமெண்ட் அதில் போட்டோடனே டவுனாக ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்திருந்தது எழுதவே மாட்டீங்க. ஏன் அது பண்ணுறீங்க? எங்கள் அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா, எனக்கு இருக்கிற ஒரு ஹேபிட்டை வந்து அம்மா கெட்ட பழக்கம் அப்படிம்பாங்க. அது என்ன ஹேபிட் அப்படின்னா, என்னால் கொஞ்ச நேரம் கூட சவுண்ட் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியாது. ஒன்றும் ஆடியோ புக்ஸ் கேட்பேன், இல்லைனா பாட்டு கேட்பேன். கேட்டுட்டு மட்டும்தான் என்னால் ட்ராவல் பண்ண முடியும். என்னால் சும்மா ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ என்னோட அம்மா சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஏன் ஒரு நாய்ஸ் பொல்யூஷனுக்குள்ளேயே இருக்க, இது வந்து வெளியில் வர வேண்டியதானே, சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியதானே, இது வந்து உன்னை நிறைய விஷயத்தில் இன்வால்வ் ஆக விடாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணும். கொஞ்ச நேரம் எங்கள் ஜென்ரேஷன்லாம் நாங்கள் வந்து காதில் எதையும் மாட்டிக்காம தான் வாசித்தோம், காதில் எதையுமே மாட்டிக்காம தான் எல்லா வேலைகளையும் செஞ்சோம், எங்களால் நிறைய விஷயத்தில் இன்வால்வ்டாக இருக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு உங்கள் மைண்டை வந்து அதை ஆக்கியபை பண்ண வச்சுட்டு சுற்றி இருக்க எதையுமே பார்க்காம வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப சரின்னு தோணுச்சு. இப்போ அப்படி தான் ஃபேஸ்புக்லேயோ இல்லைன்னா ஐஜிலேயோ நீங்கள் போஸ்ட் பண்ணுற அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இன்க்ளினேஷன். இமிடியேட்டாக எழுதுனா இந்த ஜென்ரேஷனுக்கே இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமாக என்ன இருக்குன்னா, என்னை யாராவது பாராட்டியே ஆகணும், நான் எழுதி முடிச்சிட்டேன், இதை நான் போஸ்ட் பண்ண போகிறேன், என்னை யாராவது பாராட்டியே ஆகணும். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, சொசைட்டி ஒன்ட் கிளாப் இட்ஸ் ஹேண்ட்ஸ் இமீடியட்லி ஃபார் எனிபடி. யாருக்கும் உடனே கைத்தட்டாது. நீங்கள் பெஸ்ட்டு கவிதையே கூட எழுதியிருப்பீங்க, போஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஃபர்ஸ்ட் கவிதை, மெய்டன் அட்டம்ப்ட்டு. உங்களை பார்த்தா நீங்கள் வைரமுத்துனோ, உங்களை பார்த்தா நீங்கள் மனுஷபுத்திரனோ, உங்களை பார்த்தா சுகித்ராணினோ யாரும் நினைக்க மாட்டாங்க. உங்களோடது மெய்டன் அட்டம்ப்ட். உங்களுக்கு வேணும்னா அது ரொம்ப செரிஷ் பண்ணப்பட்ட ஒரு குருவிக்கு இருக்கிற குட்டி, அதோட குட்டி மாதிரி அவ்வளோ செரிஷ் பண்ணப்பட்ட அவ்வளோ ஒரு அழகான மொமெண்ட்ஸை கேரி பண்ணக்கூடிய ஒரு கவிதையாக அது இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு என்னதான் அது ஜஸ்ட் ட்ராஷ்ன்னு நினைப்பாங்க, என்ன குப்பையே எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அதில் இருக்க ஆழமோ அர்த்தமோ அவங்களுக்கு இமீடியட்டாக புரியாது. நீங்கள் ஒரு ஐக்கானை க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஒன்றுமே எழுதலைனாலும் பாராட்டுவாங்க, அது வேற. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னை எல்லாரும் பாராட்டணும், அதுக்காக தான் நான் கவிதை எழுதுகிறேன், நோ. அதே மாதிரி நான் எழுதுகிற கவிதை பெஸ்ட்டு, அந்த மாதிரி அட்வான்ஸ்டு கவிதை மட்டும்தான் நான் எழுதுவேன், நோ. ஸோ பேசிக்காக என்ன பண்ண போகிறீங்கன்னா, கவிதை நீங்கள் உங்களுக்காக எழுத போகிறீங்க. கவிதையை யாருக்காகவும் எழுதாதீங்க, உங்கள் எழுத்துக்களை யாருக்காகவும் எழுதாதீங்க. உங்கள் எழுத்துக்களை முதல்ல உங்களுக்காக எழுதுங்க. நீங்கள் ஏதோ சொல்லணும்னு நினைப்பீங்கல்ல, உங்கள் மனசை எதுவோ பாதிச்சிருக்குல்ல, உங்களுக்கு வந்து ஏதோ உள்ள நச்சரிச்சிட்டு இருக்குல்ல, இதை நீ சொல்லணும், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காதலாக இருக்கும், அந்த பொண்ணுக்கிட்டே கூட சொல்ல முடியாததாக இருக்கும், உள்ளே இருக்கும், அது எப்படியாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணணுங்கிறது கிடையாது, எல்லாத்தையும் இமீடியட்டாக எஃபிலையோ இல்லைன்னா ஐஜிலையோ உடனே அதை பப்ளிஷ் பண்ணணுங்கிறது கிடையாது. பொறுமையாக இருங்க. உங்கள் கவிதை உங்களுக்கே கூட தப்பாக தெரியலாம், பிடிக்காமல் போகலாம், இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்த வேண்டிய ஒரு ஐடியா உங்களுக்கு அதில் தேவைப்படலாம். இமீடியட்டாக அதை எங்கேயாவது போஸ்ட் பண்ணி 4 பேர் அதை வந்து கெட்ட விதமாக சொல்லி உங்களோட ஐடியாவே மழுங்கடிச்சிருவாங்க. ஸோ அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு, பாராட்டு கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. முதல்ல கவிதை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, கவிதைக்கான சொல் கிடைக்கிறதுக்கு, கவிதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதுதான் என்னோட கவிதை நான் அப்படியே அதை நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து வார்த்தைக்காக வெயிட் பண்ணணும். ஸோ கவிதைங்கிறதே டோட்டலாக நிசிமெசேக்கியல் சொல்கிற மாதிரி ஒரு வெயிட்டிங் ப்ராசஸ். நீங்கள் நினச்ச மாதிரி ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்டில் அதை எழுதிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் பாராட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கவிதை எழுதுறதுக்கு நீங்கள் நாவலை காட்டிலும், நாடகத்தை காட்டிலும், கட்டுரையை காட்டிலும் அதிகமான மெனக்கடலும், அதிகமான நிதானமும், அதிகமான காத்திருப்பும் தேவை. முதல்ல இதை பேசிக்காக நல்லா புரிஞ்சுக்கணும். அது குட்டி ஜான்ர தானே, சும்மா சின்ன ஒரு 4 வரி கவிதை தானே, எழுதுறது என்ன பெரிய சிரமம் இருந்துற போது, அப்படியே எழுதி தூக்கி போட்டுருவேனே. நோ, அது கவிதை ஆகாது, அது பாராட்டப்பட போகிற கவிதை ஆகாது. அந்த கவிதைக்கான மெனக்கடல் ஒரு நாவலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை. இமீடியட்டாக உங்களுக்கு அதுக்கான வார்த்தையும் அதுக்கான தளமும் வந்து அமையாது. அதுக்கப்புறம் கவிதை எழுதுறதுக்கு ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான அரீனா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று, நான் முதல்ல சொன்ன மாதிரி ரீவிசிட்டிங் த பாஸ்ட்.
பழைய நம்ம பாஸ்ட் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அப்போ நடந்ததை பார்த்துருப்போம். அப்போ அதை பற்றின இம்ப்ரெஷன் ஒன்றும் பெருசாக இருக்காது. 1 வீக்கோ 2 வீக்ஸ் கழிச்சோ வரும்போது அதை பற்றி நமக்கு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கும். அப்போ நம்ம அந்த பாஸ்ட்டை ரீவிசிட் பண்ணுவோம், அது சம்மந்தமாக எழுதி. ஸோ கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து எழுதப்படும் கவிதைகள். அதுக்கப்புறமா ப்ரெசண்ட்டாக நடக்குது, ஆனால் அது எனக்கு ஒரு பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சுனால அதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கவிதை எழுதலாம். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் த ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சரில் நான் இப்படி இருக்க போகிறேன், இந்த விஷயம் இப்படி நடக்க போகுது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கவிதையில் கொண்டு வரலாம். ஸோ கவிதைக்கான கேன்வாஸ் வந்து ரொம்ப பெருசு. கவிதை வந்து எல்லாத்துக்குமான இடமும் அது கொடுக்குது. அது எல்லாமாவும் இருக்க முடியும். ஒரு கவிதையே நாவலாக இருக்க முடியும், ஒரு கவிதையே நாடகமாக இருக்க முடியும், ஒரு கவிதையே ஒரு கட்டுரைக்கான தளத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்க முடியும். ஸோ கவிதையால் எல்லாமாவும் இருக்க முடியும். ஸோ அந்த ஃபார்மை வந்து நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் வந்து அதிகம் இருக்குது. மேம், நான் சொன்ன மாதிரி அந்த ரிப்ரெஸ்ட் இமோஷன்ஸ் தான் கவிதை. இதுதான் ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா ரிப்ரெஸ்ட் இமோஷன்ஸ் தான். நீங்கள் இமோஷன் இல்லாமல் பேராக எவ்வளோ விஷயங்கள் எழுதினீங்கனாலும் அது கவிதை ஆகாது. சரியா? அப்புறம் நான் ஒரு கவிதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து மாட்சு பாஷோன்னு சொல்லிட்டு அவர் தான் ஆரிஜினேட்டர் ஆஃப் ஹைக்கூ கவிதைகள். ஹைக்கூனா என்ன? 5:6:5 அப்படின்னு சொல்லி ஒரு தியரி கொடுத்தவர் பாஷோ அப்படின்னு. அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. நான் அதை வந்து உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். என்னென்னா, நான் எழுதுகிறேன், அந்த கவிதை இப்படி தான் போகுது. நான் எழுதுகிறேன், எரேஸ் பண்ணுறேன், அழிக்கிறேன், ரீரைட் மறுபடியும் எழுதுகிறேன், எரேஸ் அகைன் மறுபடியும் அழிக்கிறேன், அண்ட் தென் அ பாப்பி ப்ளூம்ஸுங்கிறார். பாப்பி மலர் வந்து மலர்கிறது அப்படின்னு முடிக்கிறார். எழுதுறதுக்கும் மலர்றதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த கவிதை மூலமா அவர் என்ன சொல்ல வர்றார்? தமிழ்ல இன்னொரு வாட்டி சொல்றேன். நான் எழுதுகிறேன், அழிக்கிறேன், மீண்டும் எழுதுகிறேன், மீண்டும் அழிக்கிறேன், அப்புறம் ஒரு பாப்பி மலர் மலர்ந்தது அப்படிங்கிற மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு மைக் இருந்ததுல அழிக்கிறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் ஜவஹர்லால் நேரு. விழுப்புரம். விழுப்புரம். ஓகே. அழிக்கிறாரு, மறுபடியும் இது பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு புதுசா ஒண்ணு பிறக்குதுன்னு சொல்ல வர்றாரு. ஓகே. வேற யாருக்கு என்ன இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கு? அந்த மைக் அங்க பாஸ் பண்ணுங்க. திருவாசக பிரியன் ஃப்ரம் தர்மபுரி. திருவாசக பிரியன் ஃப்ரம் தர்மபுரி. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எழுதுறாரு, அழிக்கிறாரு, எழுதுறாரு, அடிக்கிறாரு. ஸோ அவரோட ஐடியாஸ் வந்து பெட்டர் ஆகுது. அப்போ பெட்டர் ஆகும்போது அந்த பாப்பின்றது வந்து அங்க ஒரு போதை, அந்த மாதிரி ஃப்ளார், அது அதான் ஏதோ ஒன்று அவருக்குள்ள ஒரு பெட்டர் ஆயிட்டே போகுது. ஒரு டைமும் ஐடியாஸ் பெட்டர் ஆகுது. அது வந்து டிட்டர்மைன் பண்ணுது. சரி, அப்புறம் வேற ஏதாவது ஐடியா இருக்கா? இங்க மைக் இங்க பாஸ் பண்ணுங்க. சுபாஷ் ஃப்ரம் திருவண்ணாமலை. ஓகே. அவர் எழுதுறாரு, அழிக்கிறாரு, ஆனா எழுதுறத மட்டும் நிறுத்தல, எழுதிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு பக்குவம் அடைந்து ஒரு நிலையில போனதுக்கு அப்புறம் இது வந்து நல்லா இருக்குன்னு அவரே இம்ப்ரெஷன் ஆனதுக்கு அப்புறம் அவர் அந்த கதையை வெளியிடுறாரு. ஓகே, வெரி குட். என்னோட பேர் சந்தோஷ்குமார் வேலாயுதம். என்னன்னா, நான் வந்து கடலூர்ல இருந்து வரேன். இப்போ எப்படின்னா, டார்கெட்டே இல்லைன்னா நம்ம ஒரு கல் அங்கே தூக்கி போறோம்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு தூரத்துல போய் விழும். அதை விட காட்டிலும் இன்னொரு கல்லை தூக்கி போட்டோம்னு வச்சுங்களேன், டார்கெட்டோட நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுக்கும்போது தான் நிறைய யோசிக்க தோணும், அவருக்கு புது புது ஐடியாஸ் வரும். அதனால நீங்க சொன்னீங்களே அந்த புதிய மலர் மலர்கிறது, அது மாதிரிதான் அதுல வந்துருக்கு, காட்சி வந்திருக்கு. வெரி குட். அடுத்து பின்னாடி கேட்டாங்க மைக். வணக்கம், தினேஷ் பாபு, திருவாரூர். சரியா சொல்லணும்னா, அவர் சொல்ல வந்த விஷயத்த, அவரு நினைச்ச விஷயத்த அந்த எழுத்துல சொல்ல முடியலையோன்னு நினைக்கிறாரு. சரியா சொல்ல முடியலையோ நினைச்சு அவரு கொஞ்சம் சிந்திச்சு பாரு, அதை இன்னும் ஷார்ப்பா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வேற யாராவது? கேர்ள்ஸ்ல? வணக்கம், என் பேர் செந்தமிழ் இன்மொழி. நான் வேலூர் மாவட்டம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அது ஒவ்வொரு டைம் அவர் எழுதுறாரு அப்படின்றது வந்து அவர் முயற்சி சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மளோட முயற்சி மேம்படணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. இந்த பாப்பி அப்படின்னு எல்லாம் நிறைய மலர் இருக்கு, ஆனா பாப்பின்னு சொல்லக்கூடிய அந்த மலர் வந்து வலி போக்குறதுக்கான ஒரு அந்த போதை தரக்கூடிய, ஆனா வலி போக்கக்கூடிய ஒரு மலரா இருக்கு. அதனால
நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த வலி போக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, இந்த டிப்ரெஷன் எமோஷன் வந்து நமக்கு வெளிப்படும் அப்படின்றது. ஸோ வலி நிவாரணமாக அந்த பூ இருக்கும்னு. ஸோ அதுதான் அந்த கவிதை நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல் த கமெண்ட்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன எல்லாமும் தான். ஏன்னா ஒரு கவிதை எப்போவுமே ஒரு பொருள் மட்டும் கொடுக்க போகிறதே கிடையாது. கவிதைகள் எப்போவுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பொருள் கொடுக்கும். அதுதான் கவிதையோட அழகு. இப்போ நான் சின்ன வயசில் ஒரு கவிதையை வாசித்தப்போ எனக்கு அந்த குழந்தை மனநிலையில் என்ன எனக்கு என்விரான்மெண்ட் பற்றி எனக்கு தெரியுமோ அதை வச்சு நான் அந்த கவிதையை புரிஞ்சிருப்பேன். அப்புறமா வளர்ந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கலாப்ரியாவோட ஒரு கவிதை இருக்குது. என்னென்னா எனக்கு ஸ்டார்டிங் லைன்ஸ்லாம் மனப்பாடமாக அந்த வார்த்தைகள் தெரியல, மீனிங் எப்படி வரும்னா, ஒரு சாயங்காலம் வந்து ஒரு தாய் பறவை கூட மறந்துடுச்சு, கூட வந்து எங்கே இருந்ததுன்னு தெரியாமல் திசை தெரியாமல் அலைஞ்சிட்ருக்கு. அந்த லாஸ்ட் 2 லைன் எப்படி வரும்னா, எனக்கு அதன் கூடும் தெரியும் குஞ்சும் தெரியும் அதன் பாஷை தெரியவில்லைன்னு எழுதிப்பார். எனக்கு அதன் கூடும் தெரியும் குஞ்சும் தெரியும் அதன் பாஷை தெரியவில்லை அப்படின்னு எழுதிப்பார். ஒரிஜினலாக நான் சின்ன வயசில் படிச்சப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, கூடு தெரியும் குஞ்சு தெரியும், பட் அந்த தாய்க்கு வந்து கம்யூனிகேட் பண்ண அந்த குருவியோட பாஷை வந்து தெரியல. ஏன்னா குருவிக்கு ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான கம்யூனிகேஷன், மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லையா. அனிமல்ஸ்க்கு இருக்குது, பேர்ட்ஸ்க்கு இருக்குது. அந்த மாதிரி இப்போ காக்கா எப்படி காக்கான்னுது, அது உடனே எல்லா காக்காவும் வருது அப்படி. ஸோ அந்த மாதிரி நான் நினச்சேன் அது ஒரு பேர்ட் லாங்குவேஜ், அந்த பேர்ட் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். லேட்டர் டைம்ஸில் நான் வந்து ஃபெமினிசம்லாம் நிறைய படித்து ஃபெமினிசம்லாம் பேச ஆரம்பித்து ஃபெமினிசம்லாம் எழுத ஆரம்பிச்சப்பறம் இந்த கவிதையை மறுபடியும் ஒரு நாள் நான் வாசிக்கும்போது அந்த தாய்ப்பறவை கூடை தொலைத்து அலையும் தாய்ப்பறவை கீழே வந்து எனக்கு அதன் கூடும் தெரியும் குஞ்சும் தெரியும் அதன் பாஷை தெரியவில்லைன்னு எழுதினோடனே எனக்கு எப்படி அதை அப்போ நான் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அது வந்து ஒரு தாய்ப்பறவை, ஒரு ஃபீமேல். கலாப்ரியா ரைட்டர் வந்து ஒரு மேல். ஒரு தாய் தன்னோட குஞ்சு தொலைச்சிட்டா அந்த தாய்க்கு என்ன மனநிலையில இருந்து அது கதறும், அந்த தாய் பறவை என்ன மனநிலையில இருந்து கதறுங்கிறத ஒரு ஆணான நான் எனக்கு அதன் பாஷையில சொல்லவோ புரிஞ்சுக்கவோ தெரியல. ஆணுக்கு இருக்கிற தவிப்பு வேற, பெண்ணுக்கு இருக்கிற தவிப்பு வேற. குழந்தை இழந்த பெண் தவிக்கிறத ஒரு ஆணோட பாஷையில சொல்லவும் முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரியான புரிதல் சின்ன வயசுல நிகழாது. ஒரே கவிதை வேற வேற மாதிரியான புரிதல்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ இந்த கவிதை நான் சொன்னேன் இல்லையா, ரைட் எரேஸ், இதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். என்னென்னா ஐ ரைட் எரேஸ் ரீரைட், மறுபடியும் ஐ எரேஸ் அகைன் அப்படிங்கிறார். திருப்பி 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 எழுதுறார். இவரோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதை எழுத போகிறார். அந்த கவிதைக்காக எவ்வளோ மெனக்கடுறோம். நம்ம எழுதுகிறோம் அழிக்கிறோம், மறுபடியும் எழுதுகிறோம் மறுபடியும் அழிக்கிறோம், இன்னொரு வாட்டி வார்த்தையை மாற்றி போடுறோம், மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி இதுவல்லாமா அதுவல்லாமா, இது உட்காந்து அழகாக இருக்குமா. ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு கவிதையை எழுதணும்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு பாப்பி மலர் சட்டுன்னு மலர்ந்து ஒரு கவிதையாயிட்டு போயிருக்கு. ஸோ அந்த கவிதையை இத்தனை வாட்டி ட்ரை பண்ணி ஒரு மனுஷன் எழுதுறத இயற்கை என்ன பண்ணுதுன்னா, சட்டுன்னு ஒரு பூவோட மலர்தல்லையோ ஒரு குருவி பறந்து போகிறதுலையோ அந்த அழகை வந்து டக்குன்னு சொல்லிட்டு போயிடுது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சொல்லிட்டு போயிடுது. ஆனால் மனுஷனால் அது முடியலையே, மனுஷனோட இயலாமையாக அது இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதா நான் எடுத்துக்கிட்டேன். இது நிறைய மொமெண்ட்ஸ் எனக்கு வந்து கவிதை ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னு நினைப்பேன். என்னென்னா ஷெல்லியோட ஒரு ஓட் டு ஸ்கைலார்க் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்குது. என்னென்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எவ்வளோ தூரம் இமோஷ்னலாக பாண்டாக இருக்கும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம் அப்படின்னா அந்த கவிதை எழுதப்பட்ட கணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸாக நம்ம ஃபீல் பண்ண அந்த கவிதையை நம்ம ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிற க்ளோஸ்னஸை வந்து அது கொடுக்கும். ஓட் டு ஸ்கைலார்க் தமிழ்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். வானம்பாடிக்கு ஒரு தூது பாடல்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கைலார்க் வந்து வானம்பாடி. அதில் ஆக்சுவலாக ஷெல்லிக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கும். ஷெல்லி வந்து ஒய்ஃபோட ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு இட்டாலிக்கு போயிருக்கப்போ அந்த ஹில் ஸ்டேஷன் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அவர் வாழ்க்கையிலேயே அந்த ஒரு மொமெண்ட்டை தான் வந்து ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட்டாக நினைக்கிறாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சந்தோஷத்தை இப்படியே லைஃப் லாங்காக ப்ரிசர்வ் பண்ணணும். நான் எப்போ ஒரு விஷயத்த பார்த்தாலும் இந்த சந்தோஷம் எனக்கு நினைவுக்கு வரணும். அப்படி எனக்கு நினைவுக்கு வர மாதிரி ஒரு விஷயத்த நான் அதில் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு பொருளை வாங்கி வச்சுப்போமா, அந்த பொருளை பார்த்தோன்னா நமக்கு இந்த மொமெண்ட் ஞாபகம் வரும்ல.
இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் செய்வோமா, ஒரு டொனேஷனோ ஏதோ இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்வோமா, அது திருப்பி யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஞாபகம் வரும்ல. இப்படிலாம் நிறைய யோசிச்சுட்டே இருக்காரு, நின்றுட்டு ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. எனக்கு இந்த மொமெண்ட்டை வந்து விட்டுறக்கூடாது, இந்த மொமெண்ட் எனக்கு வேணும், இந்த சந்தோஷம் எனக்கு வேணும், இது வாழ்க்கை ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ அந்த மொமெண்ட்டை வந்து அப்படி செரிஷ் பண்ணுறதுக்காக உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருக்காரு. நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக ஒரு வானம்பாடி பறவை பறந்து போகுது. வேறு எதுவுமே நடக்கலைங்க, அந்த வானம்பாடி மட்டும் அப்படியே மேலே பறந்து போகுது. அதை பார்த்தோன்னே ஷெல்லி டக்குன்னு ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, ஓட்டு ஸ்கைலாட்னு எழுதுறாரு, மனைவிட்ட கையில் கொடுத்து, இந்த புடி இங்கே பாரு, இதுதான் நம்ம காதலுக்கு சாட்சி, கடைசி வரைக்கும் நம்ம காதல் இந்த கவிதையில் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துறாரு. அண்ட் திஸ் மொமெண்ட் 2025 ஷெல்லியோட காதலை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எது வழியாகவும் இல்லை, இந்த கவிதை வழியாக தான். டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதை கவிதையால் நிகழ்த்த முடியுங்க. ஒரு பெரிய நாவல் நீங்கள் கடைசி எண்டு வரை படித்தா மட்டும்தான் அந்த நிகழ்வு நடக்கும். ஆனால் கவிதை அப்படி கிடையாது, 2 வரியில் அதை சொல்லும். ஆனால் அந்த 2 வரிக்கு அந்த நாவலுக்கான பவர் இருக்கணும், இருந்தால் தான் அது கவிதை. அதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கெடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் போய்ட்ரியும் இருக்குது. நம்ம தாலாட்டு, ஒப்பாரி, இந்த மாதிரி விஷயங்களும் கவிதைக்கு கீழே தான் வருது. இப்போது அழிந்து வரக்கூடிய அந்த நாட்டுப்புற சொற்கள் இருக்கு இல்லையா, நம்மளோட டயலக்ட்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் பேசக்கூடிய அந்த பாஷை வழக்கு, வட்டார வழக்கு, அந்த வழக்கில் எழுதக்கூடிய கவிதைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம். அதனால இந்த தாலாட்டு மாதிரி, ஒப்பாரி பாட்டு மாதிரி இந்த விஷயங்களையும் நம்ம வந்து கவிதைக்கு கீழே தான் கொண்டு வரோம். அதை எழுதுகிற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா, நாட்டார் வழக்கில் கவிதைகள் எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவங்க இருக்கீங்கன்னா அதை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே மிகப்பெரிய கலை சொற்களாக இருக்க வேண்டிய அவ்வளோ தரம் வாய்ந்த வார்த்தைகள். அதை அந்தந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், அவங்க மட்டும்தான் அதை பேசவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். நம்ம கி ராஜநாராயணன் அதுக்காக ஒரு டிக்ஷனரியே போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு டிக்ஷனரி போட்டு கூட புரிய வச்சுக்கலாம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வட்டார வழக்கு சார்ந்த வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு அது நேச்சுரலாக கவிதையில் வருதுன்னா அதை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பயன்படுத்தணும். அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறேன் இனிமேல் எழுத போகிற இந்த ஜென்ரேஷனுக்கு. அண்ட் எனக்கு அந்த ஹேண்ட் அவுட்ஸ் வேணும். இஸ் இட் ரெடி மேம்? மேம் எத்தனை காப்பீஸ் ரெடியோ அது மட்டும் சப்ளை பண்ண சொல்லுங்களேன். நான் இதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு இந்த செஷன் வந்து இன்னும் ஒரு 30 minutes தான். அதனால் நம்ம அந்த ப்ராக்டிக்கல் செஷன் போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். நான் வந்து என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா, என்கிட்ட ஒரு 16 கவிதைகள் இருக்குது. நீங்கள் அரௌண்ட் 80 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? 18 சொன்னாங்க. ஸோ அரௌண்ட் 80 பேர் இருக்கீங்க. கவிதையை பற்றி நான் ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற சின்ன சின்ன நுவான்சஸ் பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, செலக்ட் போயட்ரி கொடுக்க போகிறேன். நான் தேர்ந்தெடுத்த எனக்கு பிடிச்ச எல்லா எல்லா ஏரியாவையும் பேசக்கூடிய இந்த நான் இப்போ சொன்னேன்ல 3 லெவல் கவிதைகள்னு, அந்த 3 லெவல் கவிதைகளும் கலந்த கவிதைகள் வந்து உங்களுக்கு ஒரு 16 கவிதைகள் இருக்குது. நான் வந்து உங்களை குரூப்பாக பிரிச்சுட்டு உங்களுக்கு அந்த கவிதைகளை கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நீங்கள் அதை ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு கவிதையை சூஸ் பண்ண போகிறீங்க, அதை ரீட் பண்ண போகிறீங்க, அதை பற்றி உங்கள் இம்ப்ரெஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. லேட்டர் அந்த குரூப்லேருந்து எனக்கு ஒரு கவிதை ஒருத்தராவது எழுதணும். இதுதான் இப்போ நம்ம இந்த செஷனில் பண்ண போகிற ரிமைனிங் 30 minutesல பண்ண போகிற டாஸ்க். ஓகேவா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஜஸ்ட் a minute. Okay, I want you to sit in groups. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இரண்டாம் கதவுக்கு பின்னால் பிசுபிசுத்து திரண்டு எண்ணெய் சொட்டு போல் கனத்து தொங்குகிறது அம்மாவின் கண்ணீர். எங்கிருந்தாவது ஒரு கீற்று வெளிச்சம் விழுமெனில் ஒரு கணம், ஒரே ஒரு கணம் சுடர்விட்டு உதிர்ந்துவிடும். அப்புறம் அவள் சேலை நுனியில் துடைத்துக் கொள்வாள். கல்யாண்ஜியோடது. இது அவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்கள். என்னோட பேர் காவியா, நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்.
இதை வந்து முதல்ல வந்து எல்லா ஒரு இடத்துலையுமே நம்ம எல்லாரோட வீட்லேயுமே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனாக தான் அந்த கவிதையை நான் பார்க்குறேன். நம்மளோட அம்மா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மக்கிட்ட டக்குன்னு யாருமே சொல்லிட மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட கண்ணீர் இருக்கும். அவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கும்போது 2வது கதவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடியே இல்லை, ஏதோ ஒரு 2வது பின்னாடி ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு இடத்துல போயிட்டு அம்மா நின்றுட்டு அந்த எண்ணெய் பிசு பிசுன்னு இருக்கும் தெரியுமா, எண்ணெய் தெரியல, அந்த பிசு பிசுத்தை போல் அவங்களோட முகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணீர் வந்து சுட்டிட்டு வெளியில் வந்துட்டு இருக்கு. எங்காவது ஒரு மூலையிலேருந்து ஒரே ஒரு முறை அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுறீங்கன்னு ஏதாவது ஒரு குரல் வந்து கேட்டுருச்சு அப்படின்னா அவங்க மனசில் இருக்க ஆதங்கம், வருத்தம் எல்லாமே மொத்தமாக அவங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்தி அவங்க ஒட்டுமொத்த கண்ணீரும் சுடர் விட்டு எரியுது அப்படின்னு சுடர் விட்டு எரியிற எண்ணெய் போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எல்லா விளக்குமே வந்து தீர போகும்போது தான் அதிகமாக பிரகாசமாக எரியும்னு சொல்லுவோம். அதிகம் அணைய போகிற விளக்கு தான் பிரகாசமாக எரியும்னு சொல்லுவோம்ல. நம்மளோட கவலைகள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியில் போகும்போது நம்மளோட கவலைகள் தீர போகிற அந்த நொடியில் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு மொத்தமாக அழுததுக்கப்புறம் அவங்களோட சேலை முந்தானையை வச்சு அவங்களோட கண்ணீரை தொடச்சிக்கிறாங்க. இல்லை நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தர்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட கவலைகள்லாம் தீர்ந்துட்டு அந்த கண்ணீரும் குறைஞ்சதுக்கப்புறம் அந்த சேலை நுனியை வச்சு தொடச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் காவ்யா. உங்கள் குரூப் வாங்க வாங்க. உங்களோட கவிதை என்ன? இல்லை இல்லை இல்லை, வாங்க வாங்க, போதும். என்ன டிஸ்கஸ் பண்ணீங்களோ வந்து சொல்லுங்கள். உங்கள் கவிதை என்ன? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண நியூ மெம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்க. சரி, உங்கள் குரூப்பில் வாங்க. யார் ரெடியாக இருக்கீங்க இந்த குரூப்பில்? வாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கவிதை வந்து போகன் சங்கரோடது. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் ஜெய் சந்தோஷ் சிவன். நான் பிஹெச்டி ஸ்காலர். நேரா இங்கே ஒன்றும் இல்லைங்க, நேரா அங்கே பாரு. என்னுடைய பேர் ஜெய் சந்தோஷ் சிவன். நான் பிஹெச்டி ஸ்காலர் ப்ளஸ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோடைய ஃபார்மர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். எனக்கு வந்து இந்த எங்கள் குழுக்கு கொடுக்கப்பட்ட கவிதை வந்து போவன் சங்கரோடைய கவிதை. நான் இந்த கவிதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த இடது தோளில் ஒரு ஜோல்னா பை, அதில் வேலை, வியாபாரம், காதல், கத்திரிக்காய் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சிறிய புத்தகம் இருக்கலாம். ஏதாவது ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்து வாசிப்பதற்கு ஒரு அந்நிய நகரம் அவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக மாறுகிறது என்று பாருங்கள் அப்படின்னு அவர் வந்து எழுதியிருக்கார். இந்த கவிதையை நான் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், நமக்கு பொதுவாக வந்து இந்த தமிழ் சமூக வரலாறுல அந்த பண்பாட்டு ரீதியாகவே நம்ம வந்து இந்த வலது கை அதான் வந்து ஒரு குட் சைனாக பார்ப்போம். இடத்தை வந்து நம்ம வந்து பீச்சாங்கை அப்படின்னு சொல்லி தள்ளி பார்ப்போம். அப்போ இதை வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு, ரொம்ப அது அந்த புனிதத்தை உடைக்கிறார். அதை வந்து அது புனிதத்தை உடைக்கிறார். இடது கையிலும் ஜோல்னா பை இருக்கலாம், அந்த ஜோல்னா பைக்குள்ளே என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜோல்னா பை அதில் வேலை, வியாபாரம், காதல், கத்திரிக்காய் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடது பக்கத்தில் இருக்கிற அந்த ஜோல்னா பையில் இந்த காதல், கத்திரிக்காய் போன்ற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு வந்து இந்த மனித வாழ்வில் ரொம்ப வந்து இந்த பொருளாதாரம் சார்ந்து இருக்கிற விஷயங்களை தவிர்த்துட்டு கொண்டாட்டமாக ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கிற விஷயங்கள், நம்ம புத்தகம் படிக்கிறது வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி அது ஒரு மரத்தடியில் வாசிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து அது ஒரு புத்தரோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த போதி மரம், புத்த மரம்ங்கிறது வந்து ஒரு அறிவுக்கான ஒரு குறியீடாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த குறியீடு சம்மந்தம் படிக்கும்போது நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் அந்த கவிதையை. அடுத்தது, ஒரு அந்நிய நகரம் எவ்வளோ மகிழ்ச்சிகரமாக, இந்த ஒரு அந்நிய நகரத்தில் நம்ம போய் எப்படி ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிட்டு ஒரு அந்நிய நகரத்துக்கு போனால் கூட புதுமுகமாக அது நமக்கு வந்து அந்த நகரத்துக்கு எதுவுமே தெரியாது. அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் எந்த ஒரு நாடோடி மாதிரி நம்ம வந்து இப்போ யுவான் சாங் மாதிரி நம்ம ஒரு பயணம் பண்ணி ஒரு ஊருக்கு போனாலுமே அந்த நகரம் வந்து இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது, இதில் ஒரு ஒற்றுப்படை இருக்குது. அது வந்து ஒரு இது இருக்குது, ஒரு அந்நிய நகரம் என்பது வராது, ஓர் அந்நிய நகரம் என்பது தான் வரும். நன்றி. நன்றி. இப்போ ஒரு புத்தகம் மட்டும் இருந்தால் போதும், ஒரு மனுஷனுக்கு வேலை, காதல், கத்திரிக்காய்னு எந்த பழுவும் இல்லை, எந்த இடர்பாடுகளும் இல்லை அப்படின்னா ஒரு புத்தகம் இருந்தால் போகிற ஒரு அந்நிய நகரம் கூட நமக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக மாறுன்ற போகன் சங்கரோட ஒரு கவிதை ரொம்ப நல்லா இன்டர்பிரேட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த குரூப்பில் வாங்க. நான் பிச்சைமூர்த்தியோட கவிதை காதல்னு இருக்கும் சார். காதல் தானே?
இது ரொம்ப எக்ஸலண்ட்டான கவிதை, இது கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, ரொம்ப அழகான கவிதை. என்னோட பேர் ரமேஷ், நான் டீம் நம்பர் 4லேருந்து வரேன். என் குரூப் கூட பெருசாக டிஸ்கஷன்லாம் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் யார் படித்தாலுமே தெரிஞ்சிடும். இது ஆக்சுவலி நம்ம முன்னாடியே படித்த மாதிரி தான். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மேலே லவ், சாதா லவ் இல்லை, லவ்வோ லவ், அதுதான் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு கவிஞர் பிச்சமூர்த்தி. ஸோ தலைப்பு வந்து காதல். இதில் வந்து பார்த்தோன்னா மாந்தோப்பின் வசந்தத்தின் பட்டாடை உடுத்துகிறது, மலர்கள் வாசம் கமல்கிறது. ரொம்பலாம் கிடையாது. ஒரு குயில், அக்கா பொறுமையாக பேசவா? நான் அதை படிக்கிறேன், என் டீம்மேட் அதுக்கு உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சங்க இலக்கியத்தில் வந்து பொருள் வயிறு பிரிதல், பொருள் தேடி சென்ற கணவனுக்காக வந்து தலைவி காத்திருக்கிறதா வந்து அந்த பொருள் மேலே கவிதைகள் செய்யுள்கள் வந்து இருக்கும். அதில் வந்து பசலை நோயின்னு சொல்லி காதல் நோயை பற்றி தலைவி வந்து ஏங்குறதாகவும், அந்த தலைவிக்கு வந்து தோழியோ சேடியோ செவிலியோ வந்து ஆறுதல் கூறுறதா வந்து நம்ம சங்க இலக்கியங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. பஞ்சவர்ணாசலம்னு சொல்லி ஒரு பாடலாசிரியர் இருந்தார், உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ரொம்ப முன்னாடி கண்ணதாசனுக்கு அடுத்தா வந்து பஞ்சவர்ணாசலம்னு சொல்லி ஒரு பாடலாசிரியர் இருந்தார். அவருடைய பாடல்களில் வந்து தலைவனுக்காக காத்திருக்கிற தலைவியோட காத்திருப்பும் அந்த ஏக்கமும் அந்த வருத்தமும் வந்து பதிவாகியிருக்கும். அவர் வந்து அன்னக்கிளின்னு ஒரு படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலில் கூட பாடியிருப்பார். மழை பெஞ்சா விதை விதைச்சு நாற்று நட்டு கருதறுத்து போரடிக்க போன மாமே பொழுதிருக்க வருவாரோன்னு சொல்லி அந்த பாடல் வரி இருக்கும். அப்போது வேலைக்காக போன கணவனும் தலைவனும் வந்து எப்போ தன்னை தேடி வருவான்னு ஏங்கி உருகிறதாகவும் வருத்தப்படுறதாகவும் அந்த பாடல் இருக்கும். இதுலையும் பிரிவை தான் பேசுகிறாரு. அதில் பிரிவுக்காக ஏங்குறாங்க, வருந்துறாங்க, இந்த துயர் களையட்டும்னு சொல்லி பேசுகிறாங்க. பிச்சமூர்த்தியோட இந்த காதல் கவிதையில் பிரிவு வந்து நன்மைன்னு சொல்கிறாரு. எப்படின்னா, தாங்க முடியலை, இந்த பிரிவு கஷ்டமாக இருக்குது, காதல் கனல் பெருக்கெடுத்துருச்சு, கரைகள்லாம் உடஞ்சி போயிடுச்சு, வேர்கள்லாம் கருகிருச்சு, நீ என்ன செய்யணும், இந்த நெருப்பை இந்த கருகி போன வேர்களுக்கு வந்து நீ நீர் வார்க்கணும்னு சொல்லி ஆண் குயில் வந்து பெண் குயில்கிட்ட சொல்கிறதா எழுதியிருக்காரு. அந்த பெண் குயில் அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சோகம் என்ன இனிமை, பெண் குயில் சொல்லுதான், தனிமை வந்து உயிரை தணலாக்கிருச்சு, உன்னோட அந்த ஆண் குயிலோட குரல் வந்து அந்த தணலை ஜுவாலையாக்கிருச்சு, அதாவது மேலும் வந்து பற்றி எரிய செஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. இது தீர்றதை விட இந்த தகிப்பு, இந்த கனல் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறது, இந்த தகிப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் நல்லது, சரியானதாக இருக்கும். எல்லா மனிதர்களுமே சந்திச்சுட்டா, அவங்க கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டா வந்து யாருக்குமே ஒரு சலிப்பு வந்துடும் இல்லையா? இந்த சலிப்பு வராமல் இந்த காதல் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கவும், சுகமாக இருக்கவும் வந்து இந்த பிரிவு இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி பிரிவை வந்து ஒரு நல்ல இன்பமாக, ஒரு சௌகரியமான விஷயமா வந்து காதலில் பிரிவு முக்கியம்னும் பிரிவு வந்து தேவையான ஒன்றாவும் இருக்குதுன்னு பிச்சமூர்த்தி இதில் சொல்லியிருக்கார். நன்றி மேடம். ரொம்ப நல்ல இன்டர்பிரிட்டேஷன். இந்த கவிதையை கண்டிப்பாக வாசித்து பாருங்கள். புரியாத வார்த்தைகள் எதுவுமே இல்லை, ரொம்ப அழகான கவிதை. ஒரு நார்மலாக சொல்லுவாங்க இல்லையா, வெயில் இருந்தால் தண்ணீரும் தேனாகும்னு சொல்லுவாங்க, வெயில் காலத்தை தான் தண்ணீரும் தேனாகும். பிரிவு இல்லைன்னா அதில் அந்த காதலில் வந்து அழகே கிடையாது. நம்ம பிரியறதுக்கு பயப்படுறோம் இல்லையா, அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். ரொம்ப நல்ல கவிதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. உங்கள் குரூப்லேருந்து, அந்த குரூப்லேருந்து ஒருத்தர் வாங்க. இவங்களோட தலைப்பு வீட்டு கடிகாரம். நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய கவிதை அல்லது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கவிதை என்ன பார்த்தீங்கன்னா வீட்டு கடிகாரம். 3rd பேஜில் இருக்கு. இந்த வீட்டு கடிகாரங்கிற கவிதையை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்க. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடிகாரத்தை பற்றி இந்த கவிதை வந்து போகுது. ஆனால் இதில் வந்து குறிப்பிடப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுக செய்தி வந்து இருக்குது. என்னன்னா, ஒரு நிகழ்வுங்கிறது நம்ம வீட்லையோ நம்ம காணக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல நடக்குது. அந்த நிகழ்வு வந்து நம்ம ரொம்ப யோசிப்போம், இதனால் அப்படி ஆயிடுச்சு, இது நடந்தது அது நடந்தது அப்படின்னு. அது வந்து ரொம்ப விபரித்து ரொம்ப ஆழமாக யோசிப்போம். ஆனால் இந்த கவிதையோட அடுத்த பக்கத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடிகாரம் உடஞ்சும் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரமே இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா, முதல்ல வந்து ஒரு சாவி வந்து மேடை மேலே இருந்திருக்கும், மேஜை மேலே இருந்திருக்கும். அது வந்து காலத்தை சொல்லணும்பாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு வெளியே போக வேண்டிய நேரங்கிறது ஒன்று இருக்கும், அந்த நேரத்தில் நம்ம சாவியை வந்து எடுப்போம். அடுத்து பால்காரர் வந்து சைக்கிளில் பெல் அடிக்கார் அப்படின்னு சொல்லும் வீட்டு வாசலில். அது என்ன சொல்லுன்னா, காலையில் ஒரு 6 மணி 7 மணி வந்து பால்காரர் வருவார்.
அப்போ வந்து அந்த காலை நேரத்தை வந்து அது சொல்லிடும். உணவு நேரத்தை வந்து அடுத்து குறிப்பிடுவாங்க. உணவும் தூக்கமும் கால் வலியும் பார்த்தீங்கன்னா எனக்கு நேரத்தை சொல்லுது அப்படின்பாரு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்களை நம்ம ரொம்ப பெருசாக யோசிச்சிருப்போம். ஆனால் அவைகள் இல்லாமலும் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து இது சொல்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் குழுவில் இருக்க பெரும்பான்மையானவரும் அதை தான் பேசினாங்க. அவ்வளோதான். அவர் சொன்னது மாதிரி இந்த கவிதைக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. இது நம்ம இது பற்றின கட்டுரையிலலாம் இந்த கவிதையை பற்றி வர விவரங்களை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு இந்த கவிதைகள்லாம் ஒரு அர்த்தம் கொடுக்கலாம். வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு இன்னொரு 10 days கழிச்சு மறுபடியும் இதே கவிதைகளை வாசிக்கும் போது வேறு நிறைய அர்த்தம் கொடுக்கும். இந்த குரூப்லேருந்து இன்னும் முடிக்கல வாங்க. இது வந்து விக்ரமாதித்யனோட கவிதை. சொல்கிறேன். இரவு பூராவும் காத்திருக்க வேண்டியதாய் இருக்கிறது விடிவதற்கு, பகல் முழுக்க பார்த்து கொண்டிருக்க வேண்டியதாய் இருக்கிறது நட்சத்திர பொழுதுக்கு, காலவெளி கண்டுதானே கோட்டி, காலவெளி பார்த்து பார்த்து தானே சித்தன், காலைவெளி சடைத்து சடைத்து தானே கவி ராஜாங்கம் ராஜசிங்கம், காலமும் அறியும் வெளியும் உணரும் கவிதையும் கண்டுகொள்ளும், உலகுக்கு தெரிந்தால் என்ன தெரியாமல் போனால் என்ன. இதுக்கான விளக்கத்தை வந்து நண்பர் சொல்லுவார். இரவு பூராவும் காத்திருக்க வேண்டியதாயிற்று விடிவதற்கு. அதாவது ஒரு விடியலை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா நம்ம இரவு முழுக்க காத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியது. இதுவே அந்த இரவை நோக்கி நம்ம போகணும், அந்த நட்சத்திரங்களை ரசிக்க அப்படின்னா நம்ம அந்த பகல் முழுக்க காத்திருக்கணும். சூரியனோட காலை இடைவெளியை பார்த்துத்தானே கோட்டி. இந்த காத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கால இடைவெளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு தனி மனிதனை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு போகிற ஒரு நிகழ்வு. அப்படிதான் கால வெளி பார்த்துத்தானே சித்தன். சித்தன்லாம் உடனே சித்தன் ஆக முடியாது, முதல்ல அவன் பித்தன் ஆகணும். அந்த பித்து சித்தன் நோக்கி இழுக்கணும் அப்படின்னா அவன் பித்து பிடிச்சி இறுதி நிலையில தான் வந்து சித்தனே ஆவான். காட இடைவெளி சடைத்து தானே கவிராஜ சிங்கம். இந்த கவிராஜ சிங்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு நான் எப்படி பொருள் கொள்கிறேன் அப்படின்னா, ஒரு வீரநடை போடுற ஒரு சிங்கம் எப்போதுமே ஒரு சடைமுடி எப்பயுமே இருக்கும். ஏன்னா ஒரு இளம் சிங்கத்துடைய தலையில் பார்த்தீங்கன்னா அந்த சடைமுடி இருக்காது. அதோடைய கர்ஜனை அப்படிங்கிறது சிறு வயதில் ஒரு பூனையை விட குறைவாக தான் இருக்கும். ஆனால் அது எடுத்துக்கொள்கிற அந்த காடை இடைவெளி காத்திருத்தல், அது தன்னை காத்திருத்தலில் பழக்கி கொண்டு அந்த கால இடைவெளியில் தன்னை உருவாக்கி கொண்டு சடைத்து கவி ராஜசிங்கமாக நடைபோடும் ஒரு பாறையின் மீதிலிருந்து கர்ஜிக்கும். இதை வந்து என்னுடைய காலமும் அறியும் வெளியும் உணரும் கவிதையும் கண்டுகொள்ளும். இந்த வந்து என்னுடைய காலம் அறியும், அந்த இடைவெளியும் அறியும், இதை ஒரு கவிதையும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இது உலகத்துக்கு தெரிந்தால் என்ன தெரியாமல் போனால் என்ன, ஆனால் அது எனக்கு மட்டும் தெரியும். உலகிற்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை, உலகிற்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு டிஎன்பிசி எக்ஸாமே எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், அதில் வந்து அதுக்காக கஷ்டப்பட்டு இரவு பகலாக படித்து நேரத்தை வெயிட் பண்ணி காத்திருந்து அந்த எக்ஸாம் வர டைமில் கரெக்டாக அதில் பாஸ் பண்ணி அதுக்கு போகிறான் பாருங்கள், அவன் கண்டிப்பாக அதுக்காக உழைப்பான், அந்த வேலையை ஒழுங்காக செய்வான். சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு நபர் வர சும்மா கிளியர் பண்ணிட்டு போகிறாரு, அவருக்கு அந்த பதவியை கொடுத்துன்னு வச்சுங்களேன், இது என்ன சார் சும்மா வந்தோம் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வேறு வேலை எனக்கு கிடைக்காதா என்ன. சிம்பிளாக நான் வந்து ப்ரோ இல்லை எக்ஸாமில் உடனே அவருக்கு வந்து பாஸ் ஆகி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அருமை அவருக்கு தெரியாது. இப்போ காதல்னு எடுத்துக்கிட்டோம்னா காதலில் காத்திருத்தல் தானே சுவாரஸ்யம். அதனால் காத்திருப்பு ரொம்பவுமே அவசியம். நன்றி. ஆக்சுவலாக
இன்னைக்கு காலையில் நான் பேசின அதே கான்செப்ட் தான். காலவெளி சடைத்து சடைத்து தானே கவிராஜ சிங்கம். ஆக்சுவலாக விக்ரமாதித்யன் வந்து ஒரு கவிராஜ சிங்கம். விக்ரமாதித்யனோட கவிதைகளை வந்து முழுசாக படித்தவங்க விக்ரமாதித்யன் மேலே சித்தன் பித்தன் ஆயிடுவாங்க. அந்தளவுக்கு அவரோட கவிதைகள் ரொம்ப எக்ஸலண்ட்டான போயம்ஸ். அவரே என்ன சொல்கிறாருன்னா, காலவெளி சடைத்து சடைத்து தானே கவிராஜ சிங்கம். நீங்கள் நினச்சி நான் காலையில் சொன்ன விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் டைம் கொடுத்து அந்த கவிதைக்கான சொல்லுக்கான காத்திருப்பை நீங்கள் கொடுக்க ரெடியாக இல்லைன்னா நீங்கள் கவிராஜ சிங்கமாக ஆக முடியாது. இதை தான் விக்ரமாதித்தனோட கவிதையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இந்த குரூப் வந்துருங்க. எப்போது வருவாய், நீ எப்போது வருவாய், அந்த பெண் கண்களின் நீர் தழும்ப யாரிடமோ தொலைபேசியில் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறாள். நான் கவனிப்பதை பற்றி கவலைப்பட அவளுக்கு எந்த அவகாசமும் இல்லை. எப்பொழுது வருவாய் என்பதை கேட்பதை தவிர அவளுக்கு இந்த உலகத்திடம் இருந்து தெரிந்து கொள்வதற்கு எதுவும் இல்லை. அவள் பிடிவாதமாக இருந்தால், மன்றாடுதலுடன் இருந்தால், தனிமையாக இருந்தால், எந்த கணமும் உடைந்து அழக்கூடியவளாக இருந்தால், எத்தனை யுகங்களாய் இதே குரலில் இதே கண்ணீருடன் இதே கேள்வி கேட்கப்படும் என்று தெரியவில்லை. வரவேண்டிய யாரோ ஒருவர் இன்னும் வராமலேயே இருந்து கொண்டிருக்கிறார். நன்றி. இது எப்போது வருவாய் இந்த கவிதை நாங்கள் எங்கள் குழுவில் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸில் இது பேசினோம். நான் இதில் ஒரு 3 லைன் மட்டும் நான் மாற்றி அமைக்கிறேன் புரிதலுக்காக. நீ எப்போது வருவாய், அந்த பெண் கண்களில் நீர் தழும்ப யாரிடமோ தொலைபேசியில் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறாள். எப்போது வருவாய் என்பதை கேட்பதை தவிர அவளுக்கு இந்த உலகத்திடமிருந்து தெரிந்து கொள்ள எதுவும் இல்லை. அவள் பிடிவாதமாக இருந்தால், மன்றாடுதலுடன் இருந்தால், தனிமையாக இருந்தால், எந்த கணமும் உடைந்து அழக்கூடியவளாக இருந்தால், எத்தனை யுகங்களாய் இதே குரலில் இதே கண்ணீருடன் இதே கேள்வி கேட்கப்படும் என்று தெரியவில்லை. வரவேண்டிய யாரோ ஒருவர் இன்னும் வராமலேயே இருந்து கொண்டிருக்கிறாள். இந்த இடத்துல கீழே ஆனால் நான் கவனிப்பதை பற்றி கவலைப்பட அவளுக்கு எந்த அவகாசமும் இல்லை அப்படின்றது. அதாவது இது ஒரு முக்கோண காதல் கவிதையாக இருக்கு அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து யார்கிட்டயோ ஃபோனில் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து அந்த அவங்க ரொம்ப யுகங்களாக அதே குரலில் கண்ணீருடன் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கேட்குறத மட்டும் நிறுத்தவே இல்லை. அந்த இடத்துல ஹோப் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சொன்னாங்க. அவங்க வருவாங்க அப்படின்றத வந்து அவங்க ஏக்கத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. இன்னொன்று, அந்த இடத்துல நான் இங்கே ஒரு தேர்ட் பர்சனாக இருந்த நான் வந்து இங்கே கவனிச்சிட்ருக்கேன். அவங்க யாரிடமோ கேட்டுட்ருக்காங்க, ஆனால் நான் இங்கே கவனிச்சிட்ருக்கேன் அப்படின்றத பற்றி கவலைப்படுறதுக்கு அவங்களுக்கு எந்த அவகாசமும் இல்லை. அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இன்னொருத்தர் நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை கவனிச்சிட்ருக்காங்கன்றதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அந்த யாரோ ஒருவர் எப்போ வருவாங்க அப்படின்றது தான் அவங்களோட ஒரு நோக்கமாக இருக்குது அப்படின்றது. இந்த இடத்துல 2 பேரோட அந்த முக்கோண காதல் கவிதைனா, அந்த ஏபிசினா அந்த பிசிக்காக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஏ மட்டும் இன்னுமே வராமல் இருக்காங்க அப்படின்றது தான் இது இந்த பெர்ஸ்பெக்டிவ். அப்படி ஆக்சுவலாக இதுவும் கலாப்ரியாவோட ஒரு கவிதை தான். இதில் வந்து என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, மறுபடியும் அந்த காத்திருப்பை பற்றின விஷயத்தை தான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதே போல் இதில் என்னென்னா, ஒரு பெண் எப்போதும், இது ஒரு ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா கூட, ஒரு பெண் எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அந்த காத்திருத்தலை வந்து அவள் கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு இந்த சொசைட்டிக்கு. ஏதோ ஒரு விதமாக யாரோ ஒருத்தர் வர்றதுக்காகவோ, ஏதோ ஒரு பொருள் வர்றதுக்காகவோ, ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்காகவோ, ஏதோ ஒரு தன்னோட மன இறுக்கங்கள்லேருந்து உடைபட்டு வெளியில் வர்றதுக்காகவோ, எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த காத்திருப்பு நீண்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அழகாக சொல்லியிருக்காரு. நன்றி. அடுத்து இந்த குரூப் வந்துருங்க. வணக்கம். எங்களுடைய கவிதை தலைப்பு கரும்பு சந்தை. மாலை வருவதற்கு முன்பே இரவு வந்து விடுகிறது. இரவு வளர்வதற்கு முன்பே நள்ளிரவு ஆகிவிடுகிறது. நள்ளிரவு பெரிய கல்யாணையாக அசையாமல் உட்கார்ந்திருக்கிறது. கரும்பு துண்டமாக என்னை மென்று கடித்து தின்கிறது. மாலை வருவதற்கு முன்பே இரவு வராவிட்டால், இரவு வளர்வதற்கு முன்பே நள்ளிரவு ஆகாவிட்டால், நள்ளிரவு என் முன்னால் பெரிய கல்யாணையாக உட்காராவிட்டால், முழு கரும்பாக நான் சந்தைக்கு போவேன்.
ஒரே ஒரு கரும்பு தன்னை தானே விற்கும் ஒரே ஒருவனுக்கான சந்தையில் எத்தனை நேரம் பேரம் பேசுவாய்? இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே ஒரு கவிஞர், ஒரு இயக்குனர், ஒரு எழுத்தாளர் அப்படி அவன் வந்திருப்பீங்க. இந்த கவிதை படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஒரு பெண்ணியம் சார்ந்து பேசுகிறவங்க. இதை நான் விலைக்கு சொல்லணுன்ட்டு மேம் சொன்னதுனால மட்டும்தான் வரேன், இங்கே வந்து பேசுகிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு நுணுக்கமான ஆள் தான். இதை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் ஒரு பெண்ணியம் சார்ந்து இந்த கவிதை சொல்லியிருக்குன்னு. நான் இதை உங்களுக்கு சும்மா மேம் சொன்னான்னு சொல்லிட்டு விலைக்கு சொல்கிறேன். உங்களால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அது எனக்கு தெரியுது. இருந்தாலும் நான் சொல்கிறேன். கரும்பு சந்தை, பெண்ணியம் நான் சொல்லிட்டேன். கரும்பு சந்தை, இங்கே சந்தைன்னு பார்க்கும்போது என்ன எல்லாரோட அடுத்து எங்கே போனால் திருமணம். இங்கே சந்தையாக நம்மளை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எங்கன்னா திருமணம் நோக்கி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கவிதை உள்ள போகலாம். மாலை வருவதற்கு முன்பே இரவு வந்து விடுகிறது. நான் காலேஜ் தான் படிக்கிறேன், அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் என் கல்யாணத்தை பற்றி எடுத்துட்டாங்க. ஒரு பெண் சொல்கிறா அவளோட மனநிலையிலிருந்து. இரவு வருவதற்கு முன்பே நள்ளிரவு ஆகி விடுகிறது. நான் காலேஜ் படிக்கிறேன், என் கல்யாணத்தை பற்றி எடுத்துட்டீங்க. நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் வந்து அந்த மணமேடை வரைக்கும் போயிடுறாங்க. நள்ளிரவு பெரிய கல்யாணை அசையாமல் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த நள்ளிரவு அந்த கல்யாணத்தில் உட்காந்துருப்பாங்கல்ல, யாருனே அறிமுகமாகாத ஒரு ஆண் கூட அந்த பெண்ணை வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்காந்து அதான் நள்ளிரவு பெரிய கல்யாணியாக அசையாமல் உட்கார்ந்து இருக்கிறது. கரும்பு துண்டமாக என்னை மென்று கடித்து தின்கிறது. அவன் யாருன்னே தெரியாது எனக்கு. ஆனால் அவன் இப்போதான் கல்யாணம் ஆனிச்சு. நான் அவன் கூட பேசலை, பழகலை, எதுவுமே பண்ணல. ஆனால் அவன் கூட போயிட்டு நான் ஒரு நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சமூகம் அப்படி கட்டமைச்சிருக்கு. அவன் என்னை முழுசாக எடுத்துக்கணுன்ட்டு அவன் பார்க்குறான்ற மாதிரி நான் பார்க்குறேன். கரும்பு துண்டமாக என்னை கடித்து தின்கிறது. மாலை வருவதற்கு முன்பே இரவு வராவிட்டால், நான் காலேஜ் படிக்கிறப்ப அந்த கல்யாண பேச்சு எனக்கு எடுக்காமல் இருந்தால், இரவு வருவதற்கு முன்பே நள்ளிரவு ஆகிவிட்டால், அந்த திருமணமும் எனக்கு ஆகாமல் இருந்தால், பெரிய கல்யாணம் என் பக்கத்தில், அவன் யாருன்னே தெரியாத ஒருத்தன் என் பக்கத்தில் வந்து உட்கார விட்டால், முழு கரும்பாக நான் சந்தைக்கு போயிருப்பேன். நான் ஒரு முழு பக்குவம் அடைந்த ஒரு பெண்ணாக எனக்கு தேவையான ஒரு இணையை நான் தேர்ந்தெடுத்திருப்பேன்னு பார்க்குறேன். முழு கரும்பாக நான் சந்தைக்கு போவேன். ஒரே ஒரு கரும்பு தன்னைத்தானே விற்கும். ஒரே ஒரு கரும்பு தன்னைத்தானே விற்கும். நான் எனக்கு தேவையான ஒரு இணையை தேர்ந்தெடுத்துப்பேன். ஒரே ஒருவனுக்காக சந்தையில் எத்தனை நேரம் பேரம் பேசுவாய்? நான் ஒருத்தி மட்டும்தான். இதுக்காக நான் எத்தனை பேர் தான் என்னை மாப்பிள்ளை கேட்பீங்க? நான் ஒருத்தி தான். நான் யாரா ஒருத்தனை தான் திருமணம் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எத்தனை பேர் போவீங்கன்ற ஒரு கவிதை தான் என்று சொல்கிறாங்க. நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கவிதை. ஆக்சுவலாக அவர் சொன்னார் இல்லையா, கரும்பு சந்தை எடுத்த உடனே ஒரு பெண்ணிய கவிதை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மனநிலையும் நீங்கள் உடைக்கணும். இப்போ ஸ்ரீவல்லிங்கிற பேர் நீங்கள் பார்க்கலன்னா இந்த கவிதையை ஒரு பெண்ணிய கவிதையாகவே வாசிச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த கவிதை பெண்ணிய கவிதையாக அவர் பார்வையில் தெரிஞ்சிருக்கு. இந்த கவிதைக்கு நிறைய இன்டர்பிரட்டேஷன்ஸ் இருக்குது. இதில் மாலை வருவதற்கு முன்பே இரவு வந்து விடுகிறது. இது நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆண் எழுதின பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து பாருங்கள். ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறான், அதை செய்ய முடியல. அதுக்கு முன்னாடியே இன்னொரு வேலை வருது, அடுத்தடுத்த தடைகள் வருது. அத்தனை தடையும் தாண்டி இப்படி நிற்கிறேன். கடைசியில் ஒரே ஒரு கரும்பு ஒரு ஆண் வேலைக்கு போகிறாரு, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு. அதில் ஒரு போதாமை இருக்குது, குடும்பத்தில் நிறைய இன்னல்களை சந்திக்கிறாரு. ஒரே ஒரு கரும்பை வச்சு எத்தனை தடவை தான் பேரம் பேசுவேன்? என்னைய ஒரு ஆளை வச்சு செக்குமாடி இழுத்த மாதிரி இந்த குடும்பத்தை எத்தனை தடவை தான் இழுக்க வைப்பேன்? அப்படிங்கிற கொஸ்டினையும் நீங்கள் இந்த கவிதைக்கு மேலே கொடுக்கலாம். அப்போது ஸ்ரீவல்லிங்கிற பேர் தான் இந்த இடத்துல அதை பெண்ணிய கவிதை ஆக்குதே தவிர இது பெண்ணிய கவிதைன்னு சொல்லி நம்ம தீர்மானிக்க தேவையில்லைங்கிறது என்னோட வேண்டுகோள். ஓகே, உங்கள் குரூப்லேருந்து வந்துடுங்க, வாங்க. நீங்கள் பெண்ணிய கவிதையை வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இது பெண்ணிய கவிதை இல்லைனோ பெண்ணிய கவிதை தானோ நம்ம அதை ஒரு முற்றுப்படுத்த வேண்டாங்கிறேன். இதுக்கு பல இன்டர்பிரட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் ஒரு கவிதையை புரிஞ்சுக்கலாங்கிறது தான் அந்த கவிதையோட அழகியல். வணக்கம், நான் பிரவீன். சடலம். நான் மலர் என்கிறேன், நீ இருள் என்கிறாய். நான் நுகரத் தருகிறேன், நீ இருள் என்கிறாய். நான் கனி என்கிறேன், நீ இருள் என்கிறாய். நான் புசிக்க தருகிறேன், நீ இருள் என்கிறாய். நான் சிலை என்கிறேன், நீ இருள் என்கிறாய். நான் வருட தருகிறேன், நீ இருள் என்கிறாய்.
நான் வீணை என்கிறேன், நீ இருள் என்கிறாய். நான் மீட்டத் தருகிறேன், நீ இருள் என்கிறாய். நான் அன்பென்கிறேன், நீ இருள் என்கிறாய். நான் முத்தமிடுகிறேன், நீ புணரத் தொடங்குகிறாய். நான் இருள் என்கிறேன். இந்த கவிதையை வந்து நம்ம ஒரு காதலர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட சொல்கிறாரு என்னன்னா, நான் அவரோட காதலை வெளிப்படுத்துகிறாரு. எப்படின்னா ஒரு மலர் கொடுக்குறாரு. அவங்க வந்து இருள் என்கிறேன்றா அதை வந்து கண்டுக்காத மாதிரி வச்சுப்போம். அது மேலே ஒரு நாட்டம் இல்லாத மாதிரி இருக்காங்க அவங்க. நான் உங்ககிட்ட வந்து ஒரு பூவை கொடுக்குறேன், உனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பூவை சொல்கிறேன், உங்ககிட்ட பூன்னு சொல்கிறேன், அதுக்கு மேலே உனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை நான் இந்த நுகர்ந்து பாரு, அதாவது ஸ்மெல் பண்ணு, அதை உணரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்பயும் அது மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து கனின்னு சொல்கிறேன், அதாவது ஒரு ஃப்ரூட்டு சொல்கிறேன், அது உனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை சாப்பிட தரேன், அப்பயும் உனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சிலை என்று சொல்கிறேன், ஒரு அழகான ஒரு சிலை சொல்கிறேன், அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை வந்து நான் தொட்டு பார்த்து அதை ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்கிறேன், இல்லை. அப்புறம் வந்து வீணை சொல்கிறேன், இல்லை. அதை வந்து மீட்டை தரேன், இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து என்னோடய அன்பை சொல்கிறேன் உங்ககிட்ட, அது வந்து நீ அப்பையும் வந்து உனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் அன்பை உங்ககிட்ட நான் வெளிப்படுத்துகிறேன். எப்படி? என்னோடய முத்தத்தின் மூலயமா வந்து என் அன்பை உனக்கு வெளிப்படுத்துகிறேன். அப்போ நீ வந்து புணரத் தொடங்குகிறாய். அப்படின்னா நீ வந்து என் அன்பை புரிஞ்சுக்கிட்டு பெட்டர் ஆகிற. அதாவது நான் வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தினேன் உனக்கு. இந்த உலகத்தில் எதெல்லாம் உன்னால் ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து ஃபீல் பண்ண வச்சேன். நீ எதுவுமே உனக்கு வந்து ஃபீல் ஆகலை. அப்போ வரையும் ஒரு சடலமாக தான் இருந்த. என் அன்பை உங்ககிட்ட தரேன், நான் வந்து நீ வந்து அப்போ உயிர் பெறு புணரத் தொடங்குற. நீ வந்து உன்னோட உணர்ச்சிகள் வந்து பெட்டர் ஆகுது. கடைசியாக வந்து முடிக்கிறாரு, நான் இருள் என்கிறேன். இப்போ நான் உனக்கு எல்லாமே என்கிட்ட இருக்கிற அன்பு எல்லாமே கொடுத்தேன். ஆனால் இப்போது நான் இருள்னு சொல்கிறேன், எனக்கு எது மேலே நாட்டலை. உன் அன்பை எனக்கு வந்து நீ திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணது இது. அப்புறம் வந்து ப்ரோ சொன்னார், ஒரே ஒரு வார்த்தையை வந்து நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டா வேறு பொருளில் வரும் அப்படின்னு சொல்லி. அந்த முத்தம்ன்ற வார்த்தை இங்கே ஒரு அன்பின் வெளிப்பாடாக இல்லாமல் ஒரு காமத்தின் வெளிப்பாடா அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, அது ஏன் சடலம்னு பேர் வச்சாருன்னு அவர் கேட்டார். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எதுக்கு தேவையே இல்லாமல் வந்து சடலம்னு தலைப்பு வைக்கணும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இந்த முத்தத்தை வந்து காமத்தோட ரிலேட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து ஒரு பொண்ணு, இவ்வளோ நேரம் நம்ம பையனோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்ல, இப்போ அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த கவிதையை பார்க்கலாம். நான் மலர்னு சொல்கிறேன், நான் வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம். நான் அதே மாதிரி உனக்கு மலரை கொடுக்குறேன், உனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. கனியை கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை. சிலையை தரேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீணை தரேன், இல்லை. நான் வந்து உன் கூட எல்லாத்தையும் எல்லா மூமெண்ட்டையும் செரிஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீ எதுவுமே இல்லை. நான் என் அன்பை சொல்கிறேன், அப்பயும் உனக்கு இல்லை. நான் முத்தத்தை, அதே எனக்கு காமத்தை தரும்போது நீ வந்து அதை வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன். நான் அப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகுது. அப்போ வந்து என்கிட்ட இருந்த காமத்தை வாங்கிக்கிட்டதுனால நான் சடலமாயிடுறேன். நீ என்கிட்ட இருந்து வெறும் காமத்தை மட்டுமே எதிர்பார்க்குற, அப்போ நான் வந்து சடலமாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் தான். ஒரே ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை வந்து நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸ்டாண்டிங் அட் இஸ் ஃபீட் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப அழகு. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக அவர் சொன்னது மாதிரி ஒரு பெண் வந்து அவளோட பல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் எந்த ஆர்வமும் காட்டாத ஆண் அவளோட உடலுக்கு மட்டும் ஆர்வம் காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படி ஆர்வம் காட்டும்போது நான் உயிரில்லாத சடலமாக மாறிடுறேன் அப்படின்னு தான் சுஜாதா செல்வராஜ் இல்லை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஐ விஷ் யூ ஆல் அ வெரி கிரேட் சக்ஸஸ் டு பிகம் அ வெரி கிரேட் போய்ட்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு டாஸ்க் இருக்குது. டைம் நமக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த டாஸ்க் என்னென்னா, நீங்கள் எல்லோரும் இண்டிவிஜுவலாக இன்றைக்கி நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ஸ், இந்த கவிதைகள் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கவிதைகள் இது எல்லாத்தையுமே வாசித்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட இன்றைக்கி இரவு நீங்கள் எல்லோரும் ஒரு கவிதையாவது எழுதி அருண்கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்சிவ் ஒர்க்காக இது முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். பிகாஸ் நமக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ நம்ம வந்து கவிதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். கவிதை எப்படி எழுதப்படுறது, கவிதை நிகழும் கணங்களை பற்றி பார்த்தோம். அப்புறமா ஒரு கவிதையை வாசித்து அதை என்னென்ன விதமாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் முடிக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
கவிதைக்கு என்றைக்குமே ஒரே தீர்க்கமான ஒரு நிலையான ஒருமைத்தன்மையுடைய புரிதல்ங்கிறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா அது அபத்தம். இந்த கவிதைகளெல்லாம் உங்களை நான் வாசிக்க வச்சுருக்கேன், ஏதோ இந்த கவிதையை பற்றி உங்களை சிந்திக்க வச்சுருக்கேன். இந்த சிந்தனையோடையே நீங்கள் வீட்டுக்கு போங்க, இந்த சிந்தனையை இன்னும் விரிவுபடுத்துங்க. நிறைய விஷயங்களை எழுதுறதுக்கான மனநிலையும் காத்திருப்பையும் அந்த ஸ்பேஸ்னு சொல்லுவாங்கள்ல, மனசுக்குள்ளே அதுக்கான நிகழக்கூடிய தளத்தையும் நீங்கள் உருவாக்குங்க. கவிதை தானாக வரும். கவிதை எப்போவுமே நிகழக்கூடியதே தவிர கவிதை எழுதப்படக்கூடியது இல்லை. நன்றி. ஓகே, எப்படி போச்சு மேம்? ஒரே ஒரு சின்ன ஒரு குயிக் ஃபோட்டோ செஷன். எல்லாருமே குயிக்காக இங்கே வந்துருங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு சேர்ஸ் அப்படியே கொஞ்சம் எப்படி எடுத்தீங்களோ அதை அசம்பிள் பண்ணுறேங்க.